ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் இப்போ தான் நீங்கள் இது ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டோட தானே என்ன கிளாஸ்னால் ஃபஸ்ட்டு டேப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ டேப்பை கையில் எடுத்துக்கோங்க. இந்த டேப்பில் என்ன இருக்குது? நம்பர்ஸ் இருக்கா? ஓகே. ஒரு பக்கம் பெரிய நம்பர், இன்னொரு பக்கம் சின்ன நம்பர். இப்போ பெரிய நம்பர்னா இன்ச்சு, அதாவது நம்ம பாடி மெஷர்மெண்ட், உடம்புலாம் எல்லாருமே அளவெடுப்போம்ல, அதுக்கு இந்த பெரிய நம்பரை யூஸ் பண்ணுவோம். நம்ம எடுத்த அளவுகளை பேப்பர்லையோ இல்லை துணியிலோ நம்ம கரெக்டான அளவுகள் போட்டு நம்ம அளந்து கட் பண்ணுறதுக்கு இந்த பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு எல்லாமே பெரிய நம்பர். ஓகேவா? இந்த சின்ன நம்பர் எதுக்கு அப்படின்னா, நம்ம சின்ன கார்மெண்ட்ஸ் தான் படிக்கிறோம், ஒரு 3 மாதம் படிக்கிறோம். அதனால் நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த டேப்பில் என்னன்னா சின்ன நம்பர் இருக்கா, இது சென்டிமீட்டர். அப்போ இந்த 0லேருந்து 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர். ஓகேவா? இந்த அதாவது 0லேருந்து 100ங்கிறது 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அந்த 1 மீட்டருமே என்ன செய்யணும், 4 பக்கமும் சமமாக இருக்கணும். ஓகேவா? இப்போ 80 பாயிண்ட்ல துணி கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் 0லேருந்து 80ல் மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அரை மீட்டர்னா 0லேருந்து 50, இது அரை மீட்டர். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் அளந்து கட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் 1.5 மீட்டர் துணி கட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா என்ன செய்யணும், 150 சென்டிமீட்டர். அப்போ 4 பக்கமும் அது சமமாக இருக்கணும். அந்த மாதிரி அளந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த டேப்பில் இதில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னா 150 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ 1.5 மீட்டர். இந்த டேப்போட அளவு எத்தனை? 1.5 மீட்டர். அப்போ இன்ச் எவ்வளோ இருக்குன்னா 60 இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த டைலரிங்கில் நமக்கு தேவையான மெஷர். இந்த டேப்பை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடியது. இதில் உள்ள மெஷர்மெண்ட்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெரிய நம்பர்னா இன்ச்சு, சின்ன நம்பர்னா என்னது, சென்டிமீட்டர். இதை நீங்கள் கற்றுக்கணும். ஓகேவா? இப்போ ரெண்டாவது என்னன்னா, இப்போ ஃபோல்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபோல்டுனா என்ன, ஓப்பன்னா என்னன்னு தெரியணும். இப்போ ஒரு இது வந்து நியூஸ் பேப்பரு. நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, துணியாக நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ஒரு துணி. நம்ம இப்போ 1 மீட்டர் நான் துணி எடுத்திருக்கேன். இந்த டேப்பில் 100 சென்டிமீட்டர். இப்போ 4 பக்கமும் 1 மீட்டரில் நான் துணி எடுத்திருக்கேன். இந்த துணியை இப்போ கர்ச்சீஃப் எப்படி இருக்கும், சதுரமாக இருக்கும். இது தலைவணி உரம் எப்படி இருக்கும், செவ்வக வடிவமாக இருக்கும். இப்போ எத்தனை லேயரில் இருக்கும் கர்ச்சீஃபு? ஒரு லேயர். இப்போ தலைவணி உரம் 2 லேயர் இருக்கும். அப்போ கர்ச்சீஃப்னா இப்போ துணி இப்படி இருக்கா, இப்போ சதுரமாக நம்மளுக்கு 1 லேயர் தேவை. இப்போ 10 இன்ச்சு கர்ச்சீஃப் அப்படின்னா அதோட தையலுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கணும். 11 இன்ச்சு நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது தான் 10 இன்ச்சு கர்ச்சீஃபை நம்ம கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி துணியெல்லாம் கர்ச்சீஃப் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 11 இன்ச்சு 4 பக்கமும் சமமாக சதுரமாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இதுவே தலைவணி வரணும் என்ன செய்யணும், அது 1 லேயர் கர்ச்சீஃப். இப்போ தலைவணி வரணும் என்னது, 2 லேயர் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா, இப்ப துணியை ஒரு ஃபோல்டு பண்றோம். இதுதான் ஃபோல்டு, மூடிய பகுதி தான் ஃபோல்டு. இந்த ஃபோல்டு எப்பவுமே நம்ம பக்கம் இருக்கணும். 4ஆ போட்டாலும் சரி, 2ஆ போட்டாலும் சரி, 8ஆ எத்தனையே நீங்க போட்டாலும் இந்த ஃபோல்டு எப்பவுமே என்ன செய்யணும், நம்மளை பார்த்துருக்கணும். நமக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கணும், ஓப்பன் இருக்கணும். ஓகேவா? இதை மட்டும் மறந்துடக்கூடாது. நீங்க இதை மாற்றி போட்டீங்கன்னா தப்பா போயிடும். துணி வந்து நம்ம 2ஆ கட் பண்றது 4 ஆயிரும், 4ஆ கட் பண்றது 8ஆ மாறிடும். அப்ப வேஸ்டா போயிடும். சரியா? இப்ப இந்த ஃபோல்டை போட்டுட்டு இது இப்ப செவ்வகமா என்ன செய்யறோம், தலைவாணி வரைக்கும் நம்ம கட் பண்ணிடுவோம். அப்ப 2 லேயர் வந்துருச்சா? இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்னா ஜிம்மிஸ் கட் பண்ணுவோம். கட் பண்ணும்போது நம்ம கேட்டா 4 லேயர் வரும். ஏன்னா பாடி சுற்றளவு ஒன்னா எடுத்து அதை 4ஆ பிரிச்சு போடும். அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப இந்த துணி நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணணும். லெஃப்ட் சைட்ல உள்ள துணியை இதோட ஃபோல்ட் பண்ணணும். அப்ப பண்ணும்போது நமக்கு 2 ஃபோல்டு கிடைச்சிடும். ஓகேவா? நமக்கு ஆப்போசிட்ல ஓப்பன். அப்ப இங்கேயும் ஃபோல்டு, இங்கேயும் ஃபோல்டு, 2 பக்கம் ஓப்பன். அப்ப இதுல நம்ம குறிக்கும் போது என்ன செய்யணும், துணி நமக்கு அழகா கரெக்டான அளவுல வந்துடும். நமக்கு ஆப்போசிட்ல ஓப்பன், நம்ம பக்கம் என்னது ஃபோல்டு. இந்த மாதிரி தான் நம்ம துணி போடணும். இப்போ நீங்க மடிச்சிருக்கீங்களா, இதே மாதிரி தான் ஜிம்மிஸா இருக்கட்டும், சுடிதாரா இருக்கட்டும், சட்டையா இருக்கட்டும், ஆண்கள் சட்டை, பிளவுஸ் எல்லாத்துக்குமே என்ன செய்ய போறோம், இதே மாதிரி போட போறோம். அப்ப இதுதான் அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பெட்டிக்கோட், அதாவது ஜிம்மிஸ் தச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ் தச்சதுக்கு சமம். சரி? அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். அளவுகளை நம்ம வந்து தலைவாணி ஒரே கர்ச்சீஃப் தைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஜிம்மிஸ் தைக்கிறது அளவுகள் நம்ம எப்படி குறிக்கிறோமோ அதே அளவுகள் தான் எல்லாமே என்ன செய்யும், எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வரும். அப்போ இதை தான் நம்ம கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி குறிக்கணும். அது ஈஸியாக நான் சொல்லித்தரேன். இதை மட்டும் நீங்கள் எப்பவுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். லைஃப் லாங் வந்து நம்ம எதில் போடுறோங்கிறத கரெக்டாக.
ஓகேவா? இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணுறோன்னு தெரியுதா? ஃபோல்டுனா என்னது? மூடிய பகுதி. ஓப்பன்னா என்னது? திறந்த பகுதி. ஓகேவா? சரி. இப்போ அதுக்கப்புறம் என்னன்னா நேர் பீஸ்னா என்ன, கிராஸ் பீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நேர் பீஸுக்கு கிராஸ் பீஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த நேர் பீஸுங்கிறது பட்டன் பீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம சட்டையில் வைக்கிற பட்டன் பீஸ்லாம் தைக்கிறோம்ல, அதுக்கு மட்டும்தான் நம்ம நேர் பீஸை கட் பண்ணுவோம். இப்போ கிராஸ் பீஸ்னா நம்ம கழுத்தோட நெக்கோட வடிவங்கள் இருக்குல்ல, இப்போ ரவுண்ட் நெக்காக இருக்கட்டும், பா நெக்காக இருக்கட்டும், ஸ்டார் நெக்காக இருக்கட்டும், எது இருந்தாலும் என்ன செய்வோம், நம்ம கிராஸில் கிளாத் கட் பண்ணி தான் நம்ம தைக்க முடியும். அப்போ தான் நமக்கு ஏற்ற மாதிரி அதுவே ரப்பர் மாதிரி இழுத்து வளைவு கொடுக்கும். அப்படி அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு துணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேர் பீஸை கட் பண்ணணும். இப்போ நேர் பீஸ்னால் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு நமக்கு எவ்வளோ இன்ச்சு வேணுமோ நேர் பீஸை அப்படி கட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியும் கட் பண்ணிக்கலாம். இது ரப்பர் மாதிரி இழுக்காது. ஓகேவா? இது நேர் பீஸ் பட்டன் பீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவே கிராஸ் பீஸ் கட் பண்ணோம்னா இந்த மூலையிலேருந்து இந்த மூலையிலேருந்து நம்ம துணியை இழுக்கும் போது என்ன ஆகும், ரப்பர் மாதிரி இழுக்கும் இந்த மூலையிலேருந்து இந்த மூலையில். அப்போ என்ன செய்யணும், நமக்கு கிராஸ் பீஸ் தேவைன்னா நமக்கு இந்த மாதிரி மூலையில் கிராஸாக கோடு போடணும். கிராஸாக கோடு போட்டு கட் பண்ணும் போது என்ன செய்யும், கிராஸ் பீஸ் கிடைக்கும். ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இதெல்லாம் சிம்பிளாக முடிச்சுக்கணும், ரொம்ப வளவளன்னு இழுக்கக்கூடாது. நம்ம சொன்னதை டக் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு அடிப்படை. இது தெரிஞ்சாலே நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த நேர் பீஸ் கிராஸ் பீஸ்லாம் நீங்கள் வந்து நோட்டில் வந்து வரைஞ்சி வச்சுக்கணும். ப்ளூ கலர் அப்படின்னா ஃபோல்டு. ஒரு படம் போடுறோம் அப்படின்னா ப்ளூ கலரில் என்னென்ன ஸ்கெட்ச் கொடுக்குறோமோ அதெல்லாம் என்னது, ஃபோல்டு. அதெல்லாம் கட் பண்ண மாட்டோம். இதுவே ரெட் கலரில் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன செய்வோம், கட் பண்ணணும். இதில் வந்து ப்ளூ கலரும் ரெட் கலரும் ரொம்ப முக்கியமானது ஸ்கெட்சுக்கு. சரியா? அதனால் நீங்கள் ப்ளூ எப்போ யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து படம் வரைகிறோம் இல்லையா, நம்ம நோட்டில் இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் நோட்டு எதுக்கு போடுறோன்னா, படம் எப்படி வரைவோம் அப்படின்னா ஒரு பக்கம் படமும் ஒரு பக்கமும் நம்ம எழுதியிருப்போம். அந்த படத்தில் ப்ளூ கலரும் ரெட் கலரும் மார்க் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் 5 வருஷம் கழிச்சு இந்த நோட்டை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். சில விஷயங்கள் மறந்துருச்சு அப்படின்னா அப்போ என்னது, ப்ளூனா நம்ம கட் பண்ண மாட்டோம், ரெட்டுனா என்ன செய்வோம், கட் பண்ணுவோம். அப்போ நம்ம படித்து பார்க்கும்போது இந்த டிராயிங் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் இந்த டிராயிங்கில் ப்ராக்டிக்கல் நோட்டில் கண்டிப்பாக வரைஞ்சிக்கோங்க. சரியா? இதில் இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்ச்சீஃபை கட் பண்ண சொன்னால் கட் பண்ணிடுவீங்களா? எப்படி கட் பண்ணுவீங்க? ஃபோல்டு கிடையாது, ஒரு லேயர்ல தான் இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு லேயர்னா துணியை விரிச்சு போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், 4 பக்கமும் சமம். ஆமா. இப்போ நமக்கு இன்ச்னா எதுன்னு தெரியுதுல, நமக்கு இன்ச்னா பெரிய நம்பர் தானே. இப்போ 0ல இருந்து என்ன செய்யணும், 11 இன்ச். நமக்கு 10 இன்ச் கர்ச்சீஃப் தேவை, ஆனா 11 இன்ச் நம்ம எடுத்துக்கணும். 4 பக்கமும் என்ன செய்யணும், சமமா 11 இன்ச்சில் எடுத்துக்கணும். நம்ம ஹெம்மிங் தான் இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். மிஷின்ல உட்கார போறது கிடையாது. ஹெம்மிங் பண்ணணும், கொக்கி கட்டணும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், மிஷின்ல உட்காரணும். சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஒயிட் கலர் துணியில 11 இன்ச் 4 பக்கமும் ஸ்கேலு டேப்பு எல்லாம் இருக்கா, ஸ்கேலில் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரெட் கலர் மார்க்கர் வாங்க சொல்லியிருக்கேன்ல, அதில் அழகா நீங்கள் மார்க் பண்ணி ஸ்கேலில் கோடு போடணும். டேப்பில் அளந்து ஸ்கேலில் கோடு போட்டு கட் பண்ணிட்டு வரணும். நான் ஹெம்மிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தருவேன். ஓகேவா? ஸ்கேலில் கண்டிப்பாக போடணும், டேப்லேயும் அளக்கணும். கோணல் மாடல் இருந்தால் மடிக்க வராது. சரியா? ஓகேவா? கட் பண்ணிக்கலாம்.